ஹரி காட்டின் அமைதியை விரும்பினார். மேலும் இயற்கைக்கு ஏற்ற பாடல்களை பாடினார். மலை, ஆறுகள் மற்றும் நட்சத்திரங்களை பற்றிய பாடல்கள் அது. ஆனால் விரைவில் அவர் ஒரு வளைவை சுற்றி வந்தபோது ஒரு ஆழமான கூக்குரலால் அமைதி சிதைந்தது. கிர்! அங்கே சிம்ஹா நின்று கொண்டிருந்தது. சூரிய ஒளியில் ஒளிரும் சிங்கம். தங்கப் பிடரியும் எரியும் தணல் போன்ற கண்களும் கொண்டிருந்தது. ஹரி உறைந்து போனார். அவரது இதயம் நடுங்கியது. வீணை அவரது கையிலிருந்து நழுவி தரையில் விழுந்தது. சிம்ஹாவின் ஆழமான குரல் கர்ஜித்தது. என் காட்டில் நடந்து சென்று என் ஓய்வுக்கு இடையூறு விளைவிக்கும் தைரியம் யாருக்கு இருக்கிறது என்றது. இசைக்கலைஞர் தடுமாறினார். ஓ காட்டின் ராஜாவே, நான் எந்த தீங்கும் செய்யவில்லை. நான் ஒரு பயணி மட்டுமே. எனது தைரியத்தை உயிருடன் வைத்திருக்க பாடல்களை பாடுகிறேன் என்றார். சிங்கம் மீண்டும் கருமையான குரலில் பேசியது. பாடல்களா? உங்கள் சிறிய பாடல்கள் என்னை போன்ற ஒரு சிங்கத்தை ஈர்க்க முடியும் என்று நினைக்கிறீர்களா? இந்த உலகத்தில் எதுவும் என்னை நகர்த்த முடியாது என்று கோபமாக கூறியது.